பார்வையற்ற ஒருவர் வீதியின் நடைபாதையில் துண்டை விரித்து ஒரு டப்பாவை வைத்து அமர்ந்திருந்தார். கண் பார்வையற்ற எனக்கு காசு தாருங்கள் என யாரோ எழுதி தந்த அட்டை அவர் முன்னே. பலர் அவ்வழியே சென்றாலும் சிலரிடமிருந்து மட்டுமே சில்லறைகள் விழுந்தன. அவரது அன்றாட வாழ்விற்கு அது போதவில்லை. அவ்வழியே வந்த ஒருவர் அந்த அட்டையில் உள்ளதை பார்த்தார். அதை நீக்கினார். வேறு ஓர் அட்டையை எடுத்து ஏதோ எழுதி அவர் அருகே வைத்துவிட்டு துண்டில் உள்ள டப்பாவில் சில 10 ரூபாய் நோட்டுகள் போட்டுச் சென்றார். அதன் பின்னர் அவ்வழியே சென்றவர்கள் அட்டையில் எழுதியுள்ளவற்றை படித்ததும் ரூபாய் நோட்டுகள் காசுகளை தர்மமாக்கினர். மாலையில் அவர் காசுகள் நோட்டுகள் மிக அதிக அளவில் இருப்பதை உணர்ந்து மிக மகிழ்ந்தார் பார்வையற்றவர். மறுநாள் புதிய அட்டையை எழுதியவர் வருவதை ஓசை மூலம் அறிந்த அப்பார்வையற்றவர் அவரிடம் என்ன எழுதினீர் என கேட்க, நீங்கள் காணும் அருமையான இந்த இனிய நாளை காண என்னால் இயலவில்லை. உங்கள் சிறு உதவி எனது உயிர் காக்கும். உங்கள் உதவிற்கு நன்றி. இதைத்தான் எழுதினேன் என்றார் எழுதியவர். இதை படித்த ஒவ்வொருவருக்கும் ஓர் உந்துதல் ஏற்படும். குறையில்லாத உடல் தந்த இறைவனுக்கு இப்பார்வையற்றவருக்கு உதவுதல் மூலம் நன்றி கூறுவோம் என்ற எண்ணம் மேலோங்கும். காசுகள் நோட்டுகள் குவிந்ததன் காரணம் அறிந்த பார்வையற்றவரின் மனம் குளிர்ந்தது. இன்றைய சிறுகதை. ஒரு மனிதன் மலை உச்சியிலிருந்து தவறி விழும்போது தற்செயலாக பாறையின் விளிம்பில் நீட்டிக்கொண்டிருந்த ஒரு வேரை பற்றி கொண்டான். பிடி தளர்ந்தால் பாதாளத்துக்கு போகும் அபாயம். அவன் அதுவரை கடவுளை நம்பியதே இல்லை. இப்பொழுது கடவுளை நினைத்து, கடவுளே, உன்னை நான் முழுமையாக நம்புகிறேன், நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டினான். அப்பொழுது வானிலிருந்து ஒரு குரல், நீ என்னை நம்ப மாட்டாயே? கடவுளே, என்னை கைவிட்டு விடாதே. நிச்சயம் நம்புகிறேன். எனக்கு நம்பிக்கை இல்லை. கடவுளே, நீ தான் காப்பாற்ற வேண்டும். சரி, உன்னை காப்பாற்றுகிறேன். முதலில் நீ பிடித்திருக்கும் வேரை விட்டுவிடு. வேரை விட்டுவிட்டால் கீழே விழுந்து இறந்து விடுவேனே. அதற்கு பின் அவனுக்கு எந்த குரலும் கேட்கவில்லை. நம்பிக்கைக்கு உரியவர்களை நம்பித்தான் ஆக வேண்டும். யாரையுமே நம்பாவிட்டால் நமக்கு வரும் நல்ல வாய்ப்புகள் கை நழுவி போகும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.